الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها فصامت شهرها وحفلت فرجها وأطاعت زوجها قيل لها ادخل الجنة من أي أبواب الجنة شئت أو كما قال والصلاة والسلام تسليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்துக்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் இந்த மஸ்ஜிதில் மஜ்லிஸில் நீர்க்கமர அமர்ந்திருக்கிற நம்முடைய அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். கண்ணியத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் மற்றும் பள்ளியினுடைய இமாம், இங்கே கலந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பெண்களுக்கான பயான் என்றாலும் ஆண்களும் இருப்பதால் அவர்களுக்கான தேவையான சில விஷயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவதை நான் பேசுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நல்ல விஷயத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வருங்காலத்தில் சிந்தித்து செயலாற்றுவதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, பெண்களுக்காக பயான் செய்தல் என்பது இன்றைக்கு காலத்திற்கு அவசியமானது. எல்லா மஹல்லாவிலேயும் இப்போது பெண்களுக்காக தனி பயான் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடத்தப்படுவது இன்றைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை. பெண்களுக்கு உண்டான சில செய்திகள் போய் சேர வேண்டும் என்கிற அவசியமான காலத்தில் அவர்களும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீசுகளில் இப்படியே சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து இல்லா அலா ஷிராரின் நாஸ். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் காலங்கள் போக போக மனிதர்கள் எல்லோரும் ஆக மோசமானவர்களாகவே இருப்பார்கள். இது காலத்தினுடைய கியாமத்தின் நெருக்கம் என்று பெருமானார் ஒரு ஹதீஸிலே முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்றைக்கு அந்த காலத்தை நோக்கித்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். திரும்ப இடமெல்லாம் ஆபாசம், பார்க்கிற இடமெல்லாம் குற்ற செயல்கள், எல்லோரும் கெட்டவர்களாக இருக்கிற நேரம்தான் கியாமத் என்று சொல்லுகிற பரவலாகவே இன்றைக்கு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளில் சில ஹதீசுகளில் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி உபதேசித்தார்கள், லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கு ரப்பக்கும். காலங்கள் போக போக நீங்கள் மோசமான காலத்தை நோக்கித்தான் பயணிப்பீர்கள். ஒவ்வொரு காலமும் மோசமானதை நோக்கி அது இதுக்கு மேல இழுக்காது.
காலங்கள் போக போக ஒவ்வொரு காலமும் அஷர்ரும் மின்னுகும், ஒரு காலத்தை விட இன்னொரு காலம் ரொம்ப மோசம் என்றுதான் வரும். எதுவரை அத்தா தல்கோ ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கியாமத்து நாள் வரை நீங்கள் மோசமான காலத்தை நோக்கித்தான் பயணிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், 2000 விட 2010 பரவாயில்லன்னு இருக்காது, மோசம்தான் வரும். 2025 அடுத்து 35க்கு போறப்ப 2025 எவ்வளவோ பரவாயில்ல என்றுதான் பேசுவார்களே தவிர 35 நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஒரு முன்னறிவிப்பாக சொல்லுகிறார்கள். காலங்கள் போக போக நீங்கள் மோசத்தை நோக்கித்தான் பயணிப்பீர்கள். ஒரு காலத்தை விட நீங்கள் போகிற இன்னொரு காலம் அதை விட அஷர்ரும் மின்னுகும், ரொம்ப மோசம் என்றுதான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய விஷயங்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். ஆகவே இந்த காலங்கள் போக போக பெண்களுக்கான சில ஒழுக்க உணர்வுகள், சில மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை சொல்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். அந்த அடிப்படையில் பெண்களுக்காக வேண்டியும் இந்த நிகழ்வு, இந்த மகல்லாவில் நடத்தப்படுவது ரொம்ப சிறப்புக்குரியது. அன்பானவர்களே, குறிப்பாக பெண்களுக்கு நம்ம ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவில் பயான் கேட்டுருவோம், வேற ஏதாவது ஒரு பள்ளியில நிகழ்ச்சினா போய் கலந்துக்குவோம். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அந்த மகல்லாவில் ஏதாவது ஏற்பாடு பண்ணா மட்டும்தான் போய் பெண்கள் கலந்துக்க முடியுமே தவிர, ஆண்களை போல பரவலான மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, கால சூழ்நிலையும் அமைவதும் இல்லை. அந்த அடிப்படையில பெண்களுக்காக வேண்டிய சில செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாத்திரம் உங்களுக்கு நான் சுருக்கி சொல்லுகிறேன். ஹதீஸில வருகிறது, முன்னறிவிப்பு செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை முன்னறிவிப்பு செய்தார்கள். அதுல பெண்கள் குறித்து மாத்திரம் உலகத்துல எந்த தூதரும் அப்படி முன்னறிவிப்பு செஞ்சதாக பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய தலைமுடி ஸ்டைல்ல இருந்து இந்த உம்மத்து பின்னாடி காலில் போடுற செருப்பு வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு அறிவிப்பு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரியில வருகிறது, ஒரு காலம் வரும், பாதி தலையை வலித்துக் கொள்வார்கள், மீதி தலையிலே முடி வைத்துக் கொள்வார்கள். அதை அவர்கள் கலாச்சாரமாக பார்ப்பார்கள். அது நெருக்கத்தில் கியாமத்தினுடைய நெருக்கம் என்பதற்கு அது அடையாளம். புகாரில இருக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 100% முஸ்லீம்களுடைய தலையில முடி அப்படித்தான் இருக்கு. பின்னாடி ஃபுல்லா வெட்டிட்டு முன்னாடி ஃபுல்லா முடி வச்சுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதாக இருந்தால் ஒன்று சேர வெட்டுங்கள், வலிப்பதாக இருந்தாலும் ஒன்றாக வலித்து விடுங்கள். ஆனால் முடியை வெட்டுகிற போது ஒன்றை வலித்து விட்டு மற்றொரு பகுதியிலே முடியை அடர்த்தியாக வைப்பது லஅனல்லாஹு ரசூலஹு ஹதீஸில வருகிறது. அப்படி வெட்டுபவரை அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் சபித்தார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே நிறைய முன்னறிவிப்புகளில் பெருமானார் சொல்லுகிறார்கள், அவ்வளுமா யுர்ஃபா யௌமுல் கியாமத்தி அல் குஷூ, கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இந்த உம்மத்தில் முதல் உயர்த்தப்படுவது குஷூ என்கிற இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் சுத்தமா போயிரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்தினுடைய முதல் அடையாளமே இறையச்சம் பறந்து போவது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற உள்ளத்தினுடைய அந்த பயம் சுத்தமா இருக்காது. உதாரணமா ஒரு இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொன்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிடுவோம். ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைக்கிற கூட எடுக்க மாட்டான். அல்லது ஏதாவது கொஞ்சம் ஆடைகள் விலகிகளே உட்காரமா இருந்தா கூட அந்த கேமரா பார்த்தாலே நல்லா உட்காந்துக்குவார், ஏன்னா அது படம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் அல்லாஹ் பார்க்கிறான், உங்களுடைய எல்லா விதத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். எந்த அளவிற்கு என்றால் இருட்டு அறையிலே ஒரு பாறையின் மீது ஊறி போகிற ஒரு கருப்பு எறும்பை கூட அதனுடைய அசைவுகளை கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவிற்கு கூர்மையாக பார்க்கிற இறைவன் ஒரு தவறு செய்கிற போது அல்லது ஏதாவது விஷயத்துல அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் அப்படிங்கிற உள்ள உணர்வு ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உணர்வு இறையச்சம் முதலிலே போய்விடும் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், பெண்களுக்கு ஹயா என்கிற வெக்க உணர்வு சுத்தமா போயிடும், உள்ள உணர்வு இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் எவ்வளவு தீட்சியமான வார்த்தை இப்ப யோசிச்சு பாக்குறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஒழுக்கமும் அவருடைய மார்க்க விழுமியங்களும் வேற மாதிரி இருந்தது. இந்த 2000க்கு பிறகு டோட்டலா அப்படி எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பெண்களுடைய ஆடை ஒழுக்கமும், அவங்க தெருவில் நடந்தால் கூட ஆண்களை வந்தா கூட கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போயிடுவாங்க.
அப்படியெல்லாம் இந்த பெண்களுடைய வெக்க உணர்வுகள் ஒழுக்கங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தின் நெருக்கத்தில் நெருங்க நெருங்க பெண்களுக்கு உண்டான வெக்க உணர்வு குறையும், அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அது கியாமத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளம். இது சொல்றப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒழுக்கம்னு சொன்னா, இந்த ஹதீஸ சொல்ற போது ஒரு 1500 வருஷம் 1400 சில வருஷத்துல பெருமானார் சொல்ற போது எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல பெருமானார் பெண்கள் குறித்து பேசுகிறார்கள். வெக்க உணர்வு சுத்தமாக எடுபட்டு போய்விடும், அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்படி பார்த்தால் கியாமத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். ஆடை அணிந்தும் அம்மனமாக பெண்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெளிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சோசியல் மீடியாவில பேஸ்புக்ல நீங்க உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தூரம் ஆடை இல்லாமல் இருப்பது அவர்கள் கலாச்சாரமாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அணிந்தும் அரை நிர்வாணியாக ஒரு பெண் இருப்பதை பார்த்தால் அவள் நரகவாதி என்பதற்கு அது அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவா சில அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளங்களை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மேகம் ரொம்ப கருத்து இருந்துச்சுன்னு அந்த மழை வர்ற மாதிரி இருக்கு, இப்படி ஏதாவது சில அடையாளங்களை சொல்றோம் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய நரகவாதி என்பதற்கு சில அடையாளங்கள் சொல்றாங்க. அதுல பெண்கள் குறித்து சொல்ற போது ஆண்களை போல் தங்களுடைய முடிகளை வெட்டி கொள்ளுகிற பெண்களும், ஆண்கள் அணிகிற ஆடைகளை பிரதான ஆடையாக தான் அணிந்து கொள்ளுகிற பெண்களும், இறுக்கமாக லேசாக உள்ள அவயங்கள் எல்லாம் வெளியிலே தெரிகிறவாறு இருக்கிற ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருந்தால் இந்த அடையாளம் எல்லாம் இருக்கிற ஒரு பெண் அவள் கண்டிப்பாக அவள் நரகத்தில் நுழைவார் என்று பெருமானார் சொன்னார்கள். அன்பானவர்களே, பெண்களுக்கான வெக்கமும் ஆடை ஒழுக்கமும் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகத்துல நரகத்தை உயிரோடு போய் பார்த்து விட்டு வந்த ஒரு ரசூல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுமே நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அவங்க பார்க்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தமும் சதையுமாக நரகத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்த்துட்டு மெஹராஜுக்கு பிறகு பேசின ஹதீஸுகள் எல்லாம் ஆலிம்களுக்கு தெரியும். அதாவது மெஹராஜ் பிரயாணம் முடிஞ்சதுக்கு பிறகு பெருமானார் பேசுற நரகத்தை பத்தி பேசினா அழுதுருவாங்க. ஏன்னா அவங்க ரத்தமும் சதையுமா அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதை பேசுற போதே அந்த கண்கள்ல தண்ணி வந்துடும். பெருமானாருக்கு நரை முடி மெஹராஜிற்கு பிறகுதான் வர ஆரம்பித்தது. கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம் உங்களுக்கு கூட நரைக்குமா? ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காது ஓரங்களில் சில முடிகள் நரைத்தது, மீசையினுடைய ஓரங்களில் சில முடிகள் நரைத்தது. மக்காவில 20 முடி, மதீனாவுக்கு போகிற போது 25, மவுத்தாகிற போது 38 எல்லாம் ஹதீஸ்களில் ரிவாயத்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முதல் நரைமுடி மக்காவிலே வந்த போது சில சஹாபாக்கள் பார்த்து விட்டு ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், யார சொல்லலாம் உங்களுக்கு கூட நரமுடி வருமா அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நர வரல செய்யப்பட்டனி, எனக்கு நரை கொடுக்கப்பட்டதுன்றாங்க. நரை கொடுக்கப்பட்டதுன்னா எனக்கு கவலையால் அது கவலையிலே நரைமுடி வந்து விட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது சில ஆயத்துக்களை எல்லாம் அத்தியாயங்களின் பெயரை எல்லாம் சொன்னார்கள். இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயம் இதுவெல்லாம் எனக்கு வகையாக கொடுக்கப்பட்ட போது தலைமுடி நரைத்து விட்டது. அந்த அத்தியாயத்துல என்ன இருக்கிறது? முழுக்க முழுக்க நரகவாதிகளுடைய கத்தலும், நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளும், நரகம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிற சில சூறாக்கள். அந்த சூறாக்கள் இறக்கப்படுகிற போது பெருமானார் மெஹராஜிலே பார்த்த அந்த காட்சிகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்து அந்த கவலையிலேயே தலை நரைச்சு போச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு விபத்தை பேப்பர்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் டைரக்டா அந்த விபத்தை பார்த்துட்டு வந்து சொல்றதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ரத்தமும் சதையுமா ஒரு விபத்து நடக்கிற போது அதுல இருந்து அவர்கள் பார்த்து விட்டு பிரமிப்போடு வந்து சொல்லுவார்கள் அல்லவா, அதே போலத்தான் நரகத்தை நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள். மெஹராஜ் முடிச்சிட்டு மக்காவுக்கு வருகிற போது பெண்களை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, பெண்களின் கூட்டமே, உங்களைத்தான் நான் நரகத்தில் அதிகம் பேரை நான் பார்த்தேன். தஸத்தக்ன ஃபஇன்னி அரைதுகுன்ன அக்ஸர அஹ்லின்னார். அப்பா நீங்க நிறைய சதக்கா செய்யுங்க பெண்கள்கிட்ட சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெஹராஜ் முடிச்சிட்டு பெண்களை சந்திக்கிற போது பெருமானார் சொன்ன வார்த்தை,
நீங்க அதிகமா சதக்கா செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் நல்ல விஷயத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நரகம் எனக்கு காட்டப்பட்டது, அதில் அதிகம் பேர் உங்களைத்தான், பெண்களைத்தான் நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகங்கிறது சாதாரணம் கிடையாது. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நரகத்துக்குள்ள ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்பனா இன்னக லன் துத்கிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா. நரகத்தில் யாராவது ஒருவரை அல்லாஹ் நுழைவித்தால் உலகத்தில் ஆக ஒரு மோசமான ஒரு கேவலத்தை அவர் எதிர்கொள்ள போகிறார் என்றதற்கு அர்த்தம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உதவி செய்வதற்கு யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நரகம் உள்ள நுழைஞ்சிட்டா குறைஞ்சபட்ச தண்டனை 40 வருஷமா, 40 வருஷம் தங்கியே ஆகணுமா. அதாவது குறைந்தபட்ச தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை அதிகம் பேர் நரகத்தில் பார்த்தேன், நீங்கள் செஞ்சுக்கங்க, நல்லவர்கள் செஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க. சகாபாக்கள் பெண்மணி சில பேர் கேட்டாங்க, நீ யா ரசூலல்லாஹ், நாங்க மட்டும் ஏன் அதிகமாக நரகத்தில் இருக்கோம், என்ன காரணம், அதுக்கு நாங்க நரகத்துக்குள்ள போறதுக்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5-6 காரணங்கள் சொன்னாங்க. துக்ஸிருல்லாஹன, அதிகமா நீங்க சாபம் விடுறீங்க, சபிப்பீங்க, அதிகமா கணவனுடைய பேச்சுக்கு மாறு செய்வீர்கள், நிறைய பேர் ஆடை விஷயத்தில் புருக்கா இல்லாததால் தன்னுடைய அவயங்களை மறைக்காமல் இருப்பதால் இவைகளின் மூலமாக நீங்கள் அதிகம் பேர் நரகத்திற்கு போகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது சபிக்கிற இந்த சாபம் பெண்களுக்கு இயல்பாவே வந்துடும். தாம் பெத்த புள்ளதா கடைக்கு போடான்னு சொல்லும், அவன் போக மாட்டேன் கழிச்செல்லாம் போயிடுவானேங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் 10 மாசம் வச்சு சுமந்துச்சு. ஆனா அந்த சபிக்கிற சாபத்தை ஈஸியா விட்டுருவாங்க. சாபம் விடுவது அது பெண்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை பெருமானார் சொல்லுகிறார்கள், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், இந்த சாபம் உங்களை நரகத்திற்கு கொண்டு போகிறது. கணவன்மார்களுடைய சொல்லுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், இந்த மாற்றம் உங்களை நரகத்திற்கு கொண்டு போகிறது. நீங்கள் ஆடை விஷயத்தில் ரொம்பவும் நீங்கள் கவனமில்லாமல் இருக்கிறீர்கள், இந்த ஆடையால் நிறைய பேர் நரகத்திற்கு போகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னாங்க. அதாவது மார்க்கத்துல சொர்க்கத்திற்கு தலைவின்னு சொல்றதும் பெண்ணு தான். சொர்க்கம் ஜன்னத்துங்கிறவ அல்லாஹ் பேரை கூட பெண்ணுடைய பேரை தான் சொர்க்கத்துக்கு வச்சிருக்கான், ஜன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மார்க்கத்துல எல்லா இடத்திலையும் முன்னிலைப்படுத்துறது பெண்களை தான். முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொள்ளுகிற முதல் பாக்கியம் அன்னை ஹதீஜா அம்மாவுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். ஆண்கள்ல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு முன்னாடியே ஹதீஜா அம்மா ஈமான் கொண்டாங்க. இந்த மண்ணில் ஒரு கலிமாவை முதலிலே ஏற்றுக்கொள்வது பெண்களிடமிருந்து தான் துவக்கப்பட வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு அந்த ஹதீஜா அம்மாவுக்கு முதல் இடத்துல கொடுத்தான். நீங்க பார்க்கலாம், ஜம்சம் உலகத்திற்கெல்லாம் ஹாஜிகள் சாப்பிடுகிற, உலகமெல்லாம் பரிவர்த்தனை செய்யப்படுகிற ஜம்சம் அன்னை ஹாஜரா அம்மாவுடைய அந்த துவாவில இருந்து வெளிப்பட்ட ஒரு நீர். அல்லாஹ் முதல்ல அந்த ஜம்சமை குடிக்க வச்சது அந்த ஹாஜரா அம்மாவை தான். எல்லா இடத்துலயும் அல்லாஹ் பெண்களை வச்சுதான் அழகு பார்க்கிறான். ஷஹீதுகள், அதிலே எத்தனையோ ஷஹீதுகளை நாம் வரிசைப்படுத்தலாம். அதிலே அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களிடமிருந்துதான் ஷஹீதுடைய அந்தஸ்து துவங்குது. சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா அம்மாவிடம் தான் துவங்குகிறது. உலகத்தில் எதுவெல்லாம் முதலிடம் இருக்குமோ அங்கையெல்லாம் அல்லாஹ் பெண்களைத்தான் நிறுத்துகிறான். அதே நேரத்தில் அந்த பெண்கள் சரியில்லாமல் போகிற போது நரகத்தை நிறைக்கக்கூடிய கூட்டத்திலும் பெண்களைத்தான் அல்லாஹ் தஆலா முன்னிலைப்படுத்துகிறான். அதனால்தான் பெண்கள் சரியாக இருந்தால் எதிலேயும் அவர்கள் சரியாக ஆகிவிடுவார்கள். அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நரகத்தை நிறைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய குற்றவாளிகளாகவும் போய் விடுவார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் வைக்கிறோம். நல்ல பெண்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிற போது வஸாலிஹாத், நல்ல பெண்கள் யார் தெரியுமா? கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்கும் கட்டிய கணவனுடைய வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லாஹ் 2 விஷயம் சொல்றான். எனக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கும் நல்ல பிள்ளையாக கணவனுக்கும் நல்ல மனைவியாக இருப்பார்கள் என்பதைத்தான் நல்ல பெண்மணி என்பதற்கு குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், இவர்கள் எல்லாம் நல்ல பெண் என்பதற்கு குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஆண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெருமானார் சொர்க்கத்துக்கு சொல்லல,
பெண்களுக்கு சொன்னாங்க ஒரு 4 செய்தி தான். ஒண்ணு, இதா சல்லத்தின் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் மிகச் சரியாக தொழுகிறாள். தொழுகையில பஞ்சு வாட்டிய கரெக்டா தொழுகிறாள். வசாமத்து ஷஹரஹா, ரமலானுடைய காலங்களில் அவள் நோன்பு நோற்று விடுகிறாள். ஹஃபிலத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து பேணிக் கொள்கிறாள். வஅதஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனின் சொல்லுக்கு, கணவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்து நடக்கிறாள். தொழுகை, நோன்பு, கற்பொழுக்கம், கட்டிய கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்குதல். இந்த 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பல் தத்ஹுலு மின் ஐய அப்வாபில் ஜன்னah ஷஹதி, இந்த 4 தன்மையும் ஒரு பெண்ணிடம் இருந்து விட்டால் நாளை 8 சொர்க்கமும் அந்த பெண்ணுக்கு திறந்து வைக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவான், ஷஹதி, நீ நாடிய சொர்க்கத்தை நீ தேர்வு எடுத்துக்கோ. ஆண்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல. தொழுதால் தொழுகையாளியின் சொர்க்கம், நோன்பு வைத்தால் நோன்பாளிகளின் சொர்க்கம், சதக்கா கொடுத்தால் ஜகாத்து கொடுத்தால் அதற்கான சொர்க்கம். இந்த ஒவ்வொரு பாபுக்கும் ஒவ்வொரு வாயிலுக்கும் அதனுடைய சொர்க்கத்தில் அல்லாஹ் தள்ளுவானே தவிர 8 சொர்க்கத்தையும் கொண்டு வந்து வைத்து உனக்கு நாடியதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு இடத்தில் அல்லாஹ் பெண்களை நிறுத்துகிறார். ரொம்பவளா இல்லைங்க. அவங்க தொழுகை, ரமலானின் நோன்பு, கற்பொழுக்கம், ஆடை ஒழுக்கம், கட்டிய கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்படுதல், இந்த 4ஐயும் ஒரு பெண் மிகச் சரியாக செய்து முடித்து விட்டு அல்லாஹ்வை சந்தித்தால் போதும், அவள் சொர்க்கத்தை அவள் நின்று தேர்வெடுத்துக் கொள்வாள். அந்த உரிமையை அல்லாஹ் பெண்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தொழுகை இன்னைக்கு ரொம்ப நேரம், இன்னைக்கு காலங்கள்ல பெண்கள்கிட்ட ரொம்ப அடி வாங்கி இருக்கக்கூடிய இபாதத்து தொழுகை. ஒரு காலத்துல ஆண்கள் தொழுகாட்டினாலும் வீட்டுல பெண்கள் தொழுதுருவாங்க. முசல்லா இருக்கும், வீட்டுல ஒரு ஆணி அடிச்சு ஒரு பை ஒண்ணு தொங்கும், அதுல குர்ஆன் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா வீட்டுல இருந்து சீதனமாகவே குர்ஆனத்தான் கொண்டு வரும். கரெக்டா ஓதுவாங்க, தொழுதுருவாங்க, தஸ்பீஹ் செய்வாங்க, வயசானவங்க இருப்பாங்க, எப்பயுமே தொழுதுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டிவி வந்தது, மொபைல் வந்தது, நெட் வந்தது, கம்ப்யூட்டர் எல்லாம் வந்தது. காலத்தினுடைய இப்ப இந்த ஆணியில குர்ஆன் தொங்குச்சு பாத்தீங்களா, அந்த குர்ஆனை திறந்து எடுத்து விட்டுட்டு அந்த ஆணியில டிவியை மாட்டிட்டான். அது நல்லா ஓடிட்டே இருக்கு. ஆமா, உண்மைதான். ஒரு காலத்துல மகரிப் பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாக்கையா ஓதிட்டு இருப்பாங்க. வீடுகள் எல்லாம் சத்தம் வரும். வயசானவங்க இருக்கிற வரைக்கும் ஓதிட்டு இருந்தாங்க, பெண்கள் ஓதிட்டு இருந்தாங்க. எப்போது நம்முடைய வீடுகளில் மின்சாரங்கள் வந்ததோ, டிவி, மொபைல் போன், நெட்டு எல்லாம் வந்ததோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் குர்ஆனும் பின்பக்கமாக சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா விடிய விடிய ஒரு காலத்துல எல்லாம் குர்ஆன் ஓதிட்டு இஷா தொழுதுட்டு சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க. மேக்சிமம் ஒரு 10 மணி 10:30 மணி. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு மேல ஊர் அடங்கிடும். டவுனுக்குள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10-10:30 முன்னாடி படுத்துருவாங்க. இன்னைக்குதான் விடிய 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 லைட் எரியுது. ஒரு காலத்துல 12 மணி ஆச்சுன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல பேய் வர்ற டைம் சொல்லுவாங்க இல்லையா, பேய் வரும், சைத்தா வரும். 12 மணி ஆயிருச்சு. இன்னைக்கு 12 மணிக்கு பேய் வராது, அடுத்த நாள் நெட்டு புதுசா வருது. ஏன்னா அது வரைக்கும் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லார் கையிலையும் இன்னைக்கு செல்போன். பெண்களுடைய இபாதத்து டோட்டலா மாறி போயிருச்சு. இபாதத்து செய்யக்கூடிய இடத்துல கூட இபாதத் செய்ய முடியல. அன்பானவர்களே, நான் பெண்கள் இருப்பதால் நான் அதை பதிவு செய்கிறேன். 2015 ஹஜ்ஜுக்கு நாங்க போயிருந்தப்ப உங்களுக்கு தெரியும், அரஃபா, மினா, முஸ்தலிஃபா எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும். மினாவும் சரி, அரஃபாவும் சரி, முஸ்தலிஃபாவும் சரி, ஒரு ஹாஜிகள் 5 நாள் தங்கக்கூடிய இடங்கள். அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினா என்பது தாயின் கர்ப்ப அறையை போல, அதுல மாறலன்னு சொன்னாங்க, எப்பயுமே மாற மாட்டான்னு சொன்னாங்க. மினா என்பது அவ்வளவு முக்கியமான இடம். ஒரு ஹாஜிகளுடைய எல்லா செயல்பாட்டையும் டோட்டலா அந்த இடத்துலதான் மாத்தி கொடுக்கும். அவர் அங்க போய் பொய் சொன்னாருன்னா அவர் மௌத்தா போற வரைக்கும் ஹாஜி பொய் சொல்லிட்டு தான் இருப்பார், திருந்தவே முடியாது. அரஃபா, மினா எல்லாம் ஹஜ்ஜுடைய அந்த இடங்கள். அது நாங்க இந்த மாதிரி ட்ரெண்ட்ல உட்கார்ந்துருப்போம். ஒவ்வொரு ட்ரெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 பேர், 60 பேர், 100 பேர் இருப்பாங்க. எங்களுடைய ஆட்சிகளுக்கு எல்லாம் பயான் நடக்கும். அப்ப மகரிப் பிறகு இந்த மாதிரி பயான் வைப்போம். அந்த டென்ட்லயே வச்சு பயான் நடத்துவாங்க. எல்லா இதுலயுமே நடக்கும். அப்ப நடக்கிறப்ப ஒரு 2-3 ஆஜிமா வந்திருந்தாங்க எங்க கூட.
ஊரெல்லாம் சொல்ல வேணாமே, வந்திருந்தாங்க. கரெக்டா பயான் பண்றப்ப அப்படியே எந்திரிச்சு வெளியில போயிடுவாங்க 3 பேரும். ஏன்னா நம்ம ஊர்ல அங்க 7 மணின்னு சொன்னா இங்க எத்தனை மணிங்க? 9:30 மணியா இருக்குமா? கரெக்டா சீரியல் ஓடுற நேரம். என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த மொபைல் போனை கொண்டு போய் அங்க போன் அடிச்சு அந்த மருமக வீட்டுல இருக்கு பாத்தீங்களா, அந்த அம்மா டிவிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடும். இந்த அம்மா அங்க உட்காந்து மெனா டென்ட்ல வெளியில உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா காதுல அப்படியே கதாவசனம் கேட்டுட்டு இருக்கு. உண்மையா சொல்றேன். எங்கன்னா பெண்கள் ஹஜ்ஜி செய்ய வந்த இடத்துல சீரியலோட அடிக்ட். ஒரு நாள் கூட அவங்க சீரியல் கேட்காம இருக்க முடியறது இல்லை. ஏன்னா இந்த அளவிற்கு இன்றைக்கு இபாதத்துடைய விஷயங்கள் பெண்களுக்கு டோட்டலா மாறி போயிருச்சுன்னு சொல்ல வர்றேன். ஒரு காலத்தில் தொழுகையும் இபாதத்தும் வணக்கமும் இருந்த பெண்கள் இன்னைக்கு டோட்டலா இன்னைக்கு முசல்லா பக்கமே தலை வச்சு படுக்க முடியல. ஒரு தொழுகை 5 நேர தொழுகையை ஒரு பெண் தொழுது விட்டால் அல்லாஹ்விற்கு உண்டான கடமையில ஃபர்ஸ்ட் தொழுகைதானங்க இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்ன உடனே முதல் வார்த்தை சொல்லுவாங்க, நம்முடைய சகோதரருக்கு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். இது முதல் வார்த்தை. கலிமா சொன்ன உடனே அவர் தொழுகை சரியா இருக்கணும். தொழுகை சரியா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். ஹதீஸ்ல வருது, மிஷ்காத்துல ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் நைட்டு ஃபுல்லா திருடுறாரு, பகல் ஃபுல்லா உங்க சபையில வந்து உட்கார்ந்துக்கிறாரு, தொழுகிறாரு, நைட்டு ஃபுல்லா திருடலுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையை கவனித்து சொன்னார்கள், இவர் தொழுகை அவரை சீக்கிரமாக மாற்றினும்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கடைசியில அவர் அது மாதிரியே மாறிட்டாரு, திருட்டு தொழிலை விட்டுட்டாரு. ஹதீஸ்ல வருது, ஒரு தொழுகை சரியாக இருக்கிற போது, அந்த இபாதத்து சரியாக இருக்கிற போது நம்முடைய குற்றச்செயல்களை உட்கார முடியல, படுத்துக்கோங்குது. எந்த அளவிற்கு கொண்டு வந்து நல்லா நிறுத்துறாங்க, கண்ணிலையாவது தொழுகு. ஒரு மனிதன் கண்ணை கூட அசைக்க முடியாம இருக்க முடியாது. அப்படி அசைக்க முடியாதுன்னா அவன் பேரும் மையத்துன்னு அர்த்தம் இல்லையா? கண்ணிலையாவது தொழுகையை நிலைநிறுத்துங்கள்னு சொல்லி மார்க்கம் வருது. ஒது செய்ய முடியல, தயமு செஞ்சுக்கோ. 2 கையுமே இல்ல, தண்ணியில கொண்டு வந்து முகத்தை முக்கிட்டு போய் தொழுகாது ஒழுன்னு சொல்லுது மார்க்கம். எந்தெந்த விஷயத்துல தொழுகைக்கு முடியாதுன்னு சொல்றதுல அங்கெல்லாம் வேற ஒரு சட்டத்தை சொல்லி தொழுகைன்னு வருது. ஏன் தொழுகைக்கு லீவ் இல்லை தெரியுமா? யாருக்கு தொழுகிறோமோ அவை லீவ் எடுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய வணக்கம் அப்படி. தொழுகைக்கு எந்த காலத்திலையும் லீவு கிடையாது. உங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் தொழுகையை நீங்க தொழுகாரம் என்பது குர்ஆனுடைய வசனம். ஒரு வேற தொழுகை இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகாம இருக்காங்க தெரியுங்களா? ஆண்களாவது எப்பயாவது இடத்துல பள்ளிக்குள்ள தொழுதுடுவாரு, ஜும்மாவோட தொழுதுடுவாரு. பெண்களுக்கு எதுவுமே இல்லை. நிறைய இடங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல அந்த தர சஜிதாவை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். நல்ல கவனத்துல வைக்கணும். தொழுகை, ரமலானின் நோன்பு, கற்பொழுக்கம், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. இந்த 4 தன்மை இருந்தால் அந்த பெண் சொர்க்கவாதி என்பதற்கு அது அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அடி வயித்துல குத்தப்படுறாங்க, பின்னாடியும் குத்தி இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா குத்துனது இறை பையில குத்தப்பட்டு சாப்பிடுவதெல்லாம் அப்படியே சொட்டி கொண்டே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல எல்லாம் வருது. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய வீரர், யாரும் போய் எதிர்த்து நின்று அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் உள்ளவர்கள். எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். மக்காவுக்கு போனப்ப அந்த ஜபலே உமர்ன்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு உமர்ன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்கு. அந்த மலையை உடைச்சுதான் ஜபலே உமர்ன்னு ஒரு ஹோட்டல் கட்டி இருக்கிறாங்க. நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த புறா கூண்டுக்கு பக்கத்துல அந்த பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையா இருந்துச்சு. அந்த மலையை செதுக்கி தான் ஹோட்டல் இப்ப உருவாகி இருக்கு. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பேர் உண்டு. பொதுவா அந்த சவுதி அரசாங்கம் ரொம்ப பவரான ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கு. ஒரு மலையெல்லாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தூசி மாதிரி அடிச்சுட்டாங்கன்னா 1 மாசத்துல மலை இருக்கிற ஜோடே இருக்காது. 1 மாசத்துல 2 மாசத்துல அந்த மலையை ஃபுல்லா அடிச்சு நகர்த்திடுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு அவங்கள்ட்ட. இந்த ஜபலே உமருங்கிற அந்த மலையை மட்டும் அவங்க உடைக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட வருஷம் 2.5 வருஷம். மலை உடைக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததான். அதான் அவங்க சொன்னாங்கன்னா அந்த மலைக்கு ஜபலே உமர் ரலியல்லாஹு பேர் வச்சதுனால அந்த மலையை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு பேர் வச்சா கூட அவ்வளவு சக்தி அல்லாஹ் அதை கொடுத்துடுறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ மலைகளை உடைச்சவங்க, அது சவுதி அரசாங்கம் ரெக்கார்டு. அது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். இப்ப அந்த இடத்துலதான் ஜபலே உமர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலும் கட்டி இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு பெரிய ஒரு வீரர்,
யாருமே எதிர்த்து நின்று போய் ஜெயிக்க முடியாது. உமரதி அல்லாவுடைய போர்க்களத்துகளை பத்தி எல்லாம் பேசணும்னா அல்லாஹ் அக்பர். உமருக்கு அல்ல, உமரதி அல்லாஹ் வரக்கூடிய குதிரை வந்தா கூட எதிரிகள் பின்னாடி போவாங்கலாம் வருது. உமர் உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா உமரதி அல்லாவுடைய குதிரையை பார்த்து கூட எதிரிகளுடைய குதிரைகள் எல்லாம் பின்வாங்கி போகும்லாம் வருது. அவ்வளவு அல்லாஹ் ஈமானுடைய வீரத்தை அல்லாஹ் உமரதி அல்லாஹ் கொடுத்தான். அவரை எங்க அடிக்கலாம், எங்க கொலை செய்யலாம்னு சொல்றப்ப கடைசியா கண்டுபிடிச்ச இடம் தான் பள்ளிவாசல். உமரதி அல்லாஹ் எங்கேயும் போய் எதிர்க்க முடியாது. ஆனா நம்ம பள்ளிவாசலுக்குள்ள உமர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு பலகீனமா ஆயிடுறாரு, ரொம்ப குனிஞ்சிடுறாரு, அப்படியே உடல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி கோலம் மாதிரி ஆயிடுறாரு. ஆகவே உமரை அடிக்கணும்னா பள்ளியில வச்சுட்டு அடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், கடைசியில பள்ளியில வச்சுதான் குத்துனான். அதுவும் குத்துற முதல காயத்துல குத்த முடியல, அப்ப குத்தலாம் எப்ப குத்தலாம்னு ஒரு பயம். ரெண்டாவது காயத்துலதான் அவன் குத்துனான். அன்பானவர்களே, அப்படி குத்துற போது இந்த கத்திரிக்கோள் மாதிரி 2 வால் உள்ள பகுதியை வச்சுதான் குத்திட்டான். குத்துனதுல அடி வயிற்றுல ஒரு அறுப்பு, பின்னாடி ஒரு சைடுல ஒரு குத்து, கிட்டத்தட்ட நெஞ்சில ஒரு அறுப்பு. 3 இடங்களிலே மிக முக்கியமான இடம், 3மே முக்கியமான இடம், உயிர் துடிப்புள்ள இடம், அங்கங்க குத்துனான். விழுந்தாங்க. உமரதி எல்லாம் விழுந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உமரதி அல்லாஹ்வுடைய வரலாறு நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எது சாப்பிட்டாலும் அப்படியே கீழே வரும். ஒரு துண்டை எடுத்து நல்லா இறுக்கி கட்டுவாங்க, கொஞ்ச நேரத்துல ரத்தமா நனைஞ்சிரும். எடுத்துட்டு, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் மாதிரி அன்றைக்கு மருத்துவ வசதிகள் இல்லை. அதனால ஒரு துண்டை எடுத்து உன்னன்னு கட்டுவாங்க, அது கொஞ்ச நேரத்துல ரத்தமா நனைஞ்சிரும். அப்படியே ரத்தமா போய் அப்படியே மயக்க நிலைக்கு போயிருவாங்க, அன்கான்சியஸ் நிலைக்கு போயிருவாங்க, மயக்கமா போயிருவாங்க. கண்ணு முழிப்பாங்க, முழிச்ச உடனே கேட்பாங்க, பாங்க சொல்லிட்டாங்களா, பாங்க சொல்லிட்டாங்களா, தொழுகணும்ல நானு அப்படின்னு கேட்பாங்க. ஜமாத்து நடந்துருச்சா, பாங்கு சொல். நீங்க இதாங்க உண்மை. முழிக்கிற போதெல்லாம் பாங்கு சொல்லியாச்சா, தொழுதுட்டனா, இந்த வக்து தொழுதுட்டனா, இப்படித்தான் கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் மௌத்தாகுவதற்கு ஒவ்வொரு செகண்டும் நெருங்கி கொண்டே இருக்கிற ஒரு பேஷண்ட் உடைய வாயில் முழிக்கிற போதெல்லாம் நான் தொழுதேனா. நம்ம பேஷண்ட் நல்லா தான் இருக்கான், திடீர்னு பாங்கு சொன்னாதான் ஒரு மாதிரி படுத்துடுறாரு, ஒண்ணும் முடியல அப்புறமேல் தொழுதுக்கிறலாம் அப்படின்ட்டு படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாங்கு சொல்லி முடிச்சு தொழுக முடிச்சுட்டு அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு அப்படி சாப்பிட்டுக்குருவாரு. இந்த தொழுக நேரம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவார் அவர். உமரதி அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சு உட்கார்ந்து தொழுகிறாங்க. ரத்தம் வருது, ரத்தம் வந்தா தொழுக முடிஞ்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இப்ப அது உதிரு முடியாது, இப்ப நமக்கு அது முடிஞ்சிடும். அப்ப தொழுக போறப்ப சில பேர் சகாபாக்கள் சொல்றாங்க, உமரை நீங்க படுத்துக்கிட்டே தொழுகலாம், இவ்வளவு சிரமப்படணுமா? உமரதி அல்லாஹ் ரொம்ப கோபப்பட்டாங்க. என்ன வார்த்தை பேசுனீங்க? இதே பூமியில் இதே மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேர தொழுகையை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? நீங்களும் பார்த்தீர்கள், நானும் பார்த்தேன். அலி ரலியல்லாஹு மீது ஒரு கையும், ஃபض்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மீது ஒரு கையும் பெருமானார் போட்டு கொண்டு கடைசி நேரத்தில் நடந்து வரவில்லை, பெருமானாரை இழுத்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய கால் நடக்க சக்தி இல்லாம மவுத்தின் போது தொங்கி போனது. பெருவிரல் 2ம் அப்படியே மஸ்ஜித் நபவியில கோடு போட்டு கொண்டு வந்தது. அப்பதான் மண்ணு பூமி. வீட்டில இருந்து பெருமானார் தொழுகைக்கு இடம் வரைக்கும் அந்த 2 கோடு இருப்பதை நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீர்கள். பெருமானாரே அப்படி தொழுத போது உமருக்கு எப்படி விதிவிலக்காகும் என்று அடுத்து உமரதி எல்லாம் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்பானவர்களே, தொழுகை சாதாரணம் தானா நீங்க நினைக்க கூடாது. என்னங்க ஒரு 10 நிமிஷம் வேலை. ஆனா சைத்தான் அதைத்தான் ரொம்ப கடுமையா காட்டுவான். வெளியில போய் நின்றுட்டு 20 நிமிஷம் பேசுவாரு, கடத்தெருவுல உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் பேசுவாரு, சும்மா நின்று பேசிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தொழுகிறதுக்கு அவருக்கு முடியல. ஷைத்தான் குர்ஆன்லயே தான் வருது, மிகப்பெரிய வேலையா ஒரு மலையை எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா தொழுகுன்னு சொன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பாரதூரமான காரியமா இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெண்களுக்கும் அப்படித்தான். அன்பானவர்களே, தொழுகு வந்து சாதாரணம் இல்லை. என்னங்க ஒரு நாளைக்கு ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், 8 நிமிஷம் தொழுகிறோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வச்சாலும் கூட 5 நேரம் தொழுகை கிட்டத்தட்ட 50 நிமிஷம் தான் ஆகுது, 1 மணி நேரம் கூட இல்லை. அவ்வளவுதான். ஒரு நாள் 24 மணி நேரத்துல ஒரு 50 நிமிஷம் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியில ஒதுக்குறோம். பெண்கள் முஸல்லா அவ்வளவு ஒதுக்குவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன செய்ய போறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மறுமைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன வச்சிருக்கோம்? துனியாவில பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டோம்னு சொன்னா ஒரு வீடு இருக்கு, கார் இருக்கு, கடை இருக்கு, இப்படிதான் நம்ம பேசுவோம்.
மறுமைக்கு என்னங்க இருக்கு? கஃன் துணியோட அனுப்புவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன கொடுப்பாங்க? ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் மௌத்தா போனா என்ன செய்வாங்க? ஒரே ஒரு வெள்ளை துணி, அதுவும் நல்லபடியா வாழ்ந்துட்டானே கண்ணியமா அனுப்பணுமேங்கிறதுக்காக ஒரு துணியை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நோண்டி பாக்குறோம் இல்லையா? நீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கபிரிஸ்தானுக்கு வர முடியாது. ஆண்கள் நம்ம எத்தனை பேர் பாக்குறோம்? அத்தனை பேர் போறோம். ஒரு ஒரு 6 அடிக்கு ஒரு குழி நோண்டுறாங்க. அதுல ஜனாசா வச்சுட்டாருன்னா அவர் திரும்பி கூட படுக்க முடியாது. உள்ள 4 பேர் இறங்கி ஜனாசா வாங்கி வச்சுட்டு அவங்க ஏற முடியாது. உங்களுக்கு தெரியும், அடுத்து கை கொடுத்து மெதுவா தூக்குவாங்க. ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு தான் குழி நோண்டுவாங்க. இவர் அஜிரத்து, இவர் டவுன் ராசி, இவர் பெரிய ஆளு, கொஞ்சம் அகலமா தோண்டுப்பாடு யாருக்காவது தோன்றுமா? ஹதீஸிலே வருது, நீங்க எவ்வளவு பெரிய நெருக்கமா தோண்டினாலும் நல்லடியாரை கொண்டு வந்து வைக்கிற போது கபூருக்கு தெரியும், அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது விரிஞ்சு கொடுத்துரும். அது கபூரு பெருசாகும். அவர் பார்ப்பாரு, அது அப்படியே நகர்ந்து போயிடும். இங்கிட்டு பார்ப்பாரு, அது இங்கிட்டு போயிடும். முன்னாடி பின்னாடி விசாலமாக பூமியின் பரப்பளவுக்கு அல்லாஹ் அந்த நல்லடியார்களின் கபர் வெளிச்சமாகும், விசாலமாகும். நீங்க கெட்ட மனுஷனை, தொழுகாத மனுஷனை நீங்க என்னதான் பெரிய கபர் ஆக்கி நீங்க உள்ள போட்டாலும் நெருக்கிறத நெருக்கத்தான் செய்யும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு தெரியும் யாரை நெருக்கணும், யாருக்கு விரிவு படை கொடுக்கணும், அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கபர்ல போய் வச்சுட்டு நாளைக்கு மறுமையில் எந்திரிக்கிற போது முதல் கேள்வியே தொழுகதான். முதல் கேள்வியே தொழுகதான். அப்ப அந்த தொழுகை விஷயத்துல ஆண்கள் பெண்கள் எந்த அளவிற்கு நம்ம மதிப்பு காட்டணுங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எல்லாம் குரான் ஒரு மூணு வசனம், குரானை பார்த்து ஒரு 3 வசனம் ஒருத்தர் ஓதலன்னு சொன்னா, அது நம்மளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஒரு 3 வசனத்தை குரானை திறந்து பார்த்து ஓதலன்னு சொன்னா அவருடைய வீடு அந்த வீடு அல்ல, அது கபிரிஸ்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 ஆயத்து கூட ஓதலன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ரம்ஜான்ல குரான் எடுத்து ஓதுவாங்க, மற்ற நாள்ல எடுக்கிறதே இல்லைங்க. குரானுக்கு ஒரு பேர் முபாரக்குன்னு பேர். அதான் அன்சல்னா கிதாபுன் முபாரக்கும், இந்த கிதாபை உங்களுக்கு முபாரக்காக பரக்கத்தாக அனுப்பி வைத்தோம். நிறைய பேர் வாயில வர்றது என்ன, நீங்க பரக்கத்து இல்ல, நிறைய சம்பாதிக்கிறோம் பரக்கத்து இல்ல, இப்படித்தான் சொல்றமே தவிர குரானை ஓதக்கூடியவர்களுக்கான பரக்கத்து என்பது, அதுக்காக அல்லாஹ் தஆலா அதுக்கு பரக்கத்துன்னு பேர் வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு பெயர் தபாரக்கு, பரக்கத்தை உற்பத்தி செய்பவன். குரானுக்கு முபாரக், அந்த பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மூலதனம் குரான். அங்கிருந்து பரக்கத்தை சப்ளை பண்றது குரான் தான் கொண்டு வரும். நீங்க கடையில போய் 2 கிலோவுக்கு பரக்கத்து வாங்க முடியுமா? பரக்கத்து நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. அது குரான் ஓதுவதன் மூலம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லன் துஸிபுஹு ஃபாக்கத்தன் அபதா. வாக்கியா சூரா இறக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் இரவு நேரத்தில் மகரிபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, அல்லது அவர் படுக்கைக்கு போறதுக்கு பிறகு எவர் ஒருவர் வாக்கியாவை தொடர்ந்து ஓதி கொண்டு வருவாரோ அவர் வாழ்க்கையில் வறுமை என்பதே அவருக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூறாக்களிலேயே பணக்கார சூரா சூரத்துல் ஹினா என்று அதற்கு பெயர், பணக்கார சூரா என்று அதற்கு பெயர். நீங்க நினைச்சுக்க கூடாது இதை ஓதினா மேல இருந்து கட்டுக்கட்டா கோடி கோடியா விழுகும் போல இருக்கு. உண்மையிலேயே விழுகுந்தான், பரக்கத்தா நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, பரக்கத் என்பது அல்லாஹ் ஒரு சில விஷயத்திலே வைத்து விட்டால் போதும், அது நம்ம ₹1,00,000 வரும், ஒண்ணுமே இல்லாம புஷ்ஷுன்னு போயிடும். ஒரு 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 10,000 வரும் பாத்தீங்கன்னா அது ₹1,00,000 செய்யற வேலையை அந்த காரியம் செஞ்சுட்டு போயிடும். இதான் பரக்கத்துங்கிறது. கொஞ்சமா இருக்கும், கில்லத்து ஷைஇன் வ கஸ்ரத்துல் மன்ஃபஅத், கொஞ்சமா இருக்கும், பிரயோஜனம் அதிகமாக கிடைக்கும், அது பரக்கத்து. ஒரே ஒரு டம்ளர் பாலில 80 பேர் சாப்பிட்டு முடித்தார்களே சகாபாக்கள், பெருமானாரிடத்தில் திரும்ப வந்ததே, இது பரக்கத்து. இந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 குட்டி 7 குட்டி போடும். இந்த ஆடு மாடெல்லாம் ஒரு குட்டி தான் போடும், பாத்துறீங்களா? ஆடு மாடெல்லாம் ஒரு குட்டி தான் போடும். ஒரு பிரசவ அதிகபட்சம் பார்த்தா 2 குட்டி, ரெக்கார்டு பார்த்தா எங்கேயாவது 3 குட்டி போடலாம், அவ்வளவுதான். அதிகமா ஒரு குட்டி தான் போடும், 2 குட்டி போடும். மாடு 1 தான் போடும். உலகத்துல பாருங்க, எல்லா இறைச்சிக்காக வேண்டியும் அதைத்தான் அதுக்கு வரும். நாய் பாருங்க எத்தனை குட்டி போடுது, யாராவது எடுக்கிறோமா? பன்றி பாருங்க எத்தனை குட்டி போடுது, அதை யாரும் எடுக்கிறோமா? எங்கேயுமே நீங்க பன்றிய பார்க்க முடியாது, எந்த இடங்கள்லயுமே பன்றி. ஆனா குட்டி அதிகமா போடுது. ஆடு மாடு ரொம்ப குறைவா போடுது. நம்ம லட்சமா கோடி கோடியா இருக்கிறோம், நல்ல விஷயத்துக்கு இருக்கிறோம், மௌத்தா போனா இருக்கிறோம், அகீகாவுக்கு இருக்கிறோம், கல்யாணத்துக்கு இருக்கிறோம், குர்பானிக்கு இருக்கிறோம், எத்தனையோ இறைச்சிகளுக்காக இருக்கிறோம்.
நீங்க வெளியில போனீங்கன்னா அப்படியே ஆடியும் மாடியும் பார்க்க முடியும். இதான் பரக்கத். அல்லாஹ் நிறைய கொடுப்பான், பரக்கத்தை எடுத்துட்டானா ஒண்ணும் இருக்காது. அல்லாஹ் குறைவா வைத்திருப்பான், பரக்கத்தை வச்சுட்டா அது உலகம் உள்ள நிறைவா போயிடும். ஆகவே இந்த வாக்கியா சூறாவை கூட இன்னைக்கு நிறைய பேர் ஓதுறதே இல்லை. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு விஷயம் நமக்கு நம்முடைய விஷயங்களை மாற்றணும். நம்ம இப்படியே இருக்க மாட்டோம் துனியாவுல. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க. என்ன ஆச்சுன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழுவாங்க, அப்புறம் நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த துனியாவுக்கு நம்ம அப்படி அதுக்காக வந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலங்களை கடந்து கொண்டே கபரை நோக்கி போகிறோம். என்ன சேர்த்திருக்கோம்? என்ன மாறுதல் ஆகுது? ஒண்ணுமே இல்லை. மறுமைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன வச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் அவருக்கு பஞ்சுவாலிட்டியா தொழுகிறாருன்னு சொன்னா, தொழுகையை விடாம தொழுகிறாருன்னு சொன்னா, நீங்க கணக்கு பண்ணி பார்த்துட்டு வாங்க. 10 வயசுல தொழுகை கடமையாவது. ஒருத்தர் ஆவரேஜா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாரு. இந்த 70 வருஷத்துல 10 வருஷம் குழந்தை பருவம் கடமை இல்லை, கழிச்சிருங்க. அது 70 வருஷம் வாழ்றாருன்னா 10 போச்சு, மிச்சம் 60 வருஷம். அதுல அவர் 30 வருஷம் இரவு சந்திக்கிறாரு, 30 வருஷம் பகலை சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 8 மணி நேரம் தூங்குறாருன்னா கரெக்டா 1/3 20 வருஷம் தூக்கத்துல மட்டும் போயிருக்கு. 40 வருஷம். இந்த 40 வருஷத்துல அவருடைய குடும்பம், அவருடைய பொழப்பு எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களா ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு மாசம் கூட வாழ்க்கையில கரெக்டா தொழுதம்னு வந்திருக்காரு. அவ்வளவுதான். நீங்க கணக்கு பண்ணி நீங்களே பார்க்கலாம். இடையிலேயே கணக்கு பண்றோம் இல்லையா, வாழ்க்கையில என்னென்ன தொழுதுருக்கோம். அதுவும் பஞ்சுவாட்டியா தொழுதாதான் இந்த கணக்கு. ஜும்மாவுக்கு வர்றவரு அந்தந்த வக்துக்கு வந்துட்டு இன்னொரு வக்துக்கு வராம போறவர்னா இன்னமும் நிறைய பலகீனம் ஆகும். பெண்களுடைய விஷயத்துல சமீபத்தில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. ஒரு பெண் ஆவரேஜா ஒரு 60 வருஷம் வாழ்றதுன்னு சொன்னா 6.5 வருஷம் கண்ணாடி முன்னாடி மட்டும் போகுதான். எங்கங்க நிலம் கண்ணாடி இருக்குல்ல, மேக்கப் பண்ற கண்ணாடி, ஒரு 6.5 வருஷம் கண்ணாடி முன்னாடி மட்டும் மேக்கப்லயே போகுதான். அல்லாஹ் அக்பர். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை கழித்து பார்த்தால் தொழுத காலங்கள், வணங்கிய காலங்கள் ரொம்ப குறைவா போயிடும். அன்பார்களை நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நம்முடைய வணக்கம் முதல்ல சரியாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்கிற கடமையை மிகச் சரியாக செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, கணவனுக்கு செய்கிற கடமைகள் அவருடைய கட்டளைக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 தான். ஒரு பெண் சொர்க்கவாதியை ஆகுவதற்கும் அவள் நரகத்திற்கு போவதற்கும் இடையில இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ்வுக்கு நல்ல பிள்ளையா இருந்து கணவனுக்கு கெட்ட பிள்ளையா நடந்தாலும் அவருடைய சொர்க்க வாழ்க்கை கேள்விக்குறி. கணவனுக்கு நல்ல பணிவிடைகள் செய்து அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம விட்டுட்டாலும் அவருடைய சொர்க்க வாழ்க்கை கேள்விக்குறி. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்பவே அத்தாஅத்து ஜௌஜஹா, தன்னுடைய கட்டிய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடப்பாள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் வந்திருப்பதனால நான் சொல்றேன், நிறைய குடும்பங்கள்ல கணவனை மதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி தொழுதுறோம், குர்ஆன்லாம் ஓதும், ஆனா வீட்டுக்கார பார்த்தா நைனையும் நெறிஞ்சு விழுவும். ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஜியார் இருக்கிறாரு, ஆமா இப்பதான் வந்துச்சு, இப்பதான் கூட்டிட்டு போயிருக்கு, நீ அடுத்து வரும், எங்க ஏதாவது சுத்தும், இப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஏதோ வீட்டுல இருக்கக்கூடிய நாக்காளி சேர சொல்ற மாதிரி இங்க கிடந்துச்சு அங்க வந்துச்சுன்னு சொல்றாங்க. சில குடும்பங்கள்ல பெண்கள் தன்னுடைய கணவனை பெயர் சொல்லி கூப்பிடுவது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவது, சபிப்பது, இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவரே, ஒரு பெண், ஒரு ஆணுக்கான சொர்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய தாய்க்கு காலுக்கு கீழே வச்சிருக்கான். ஒரு பெண்ணுடைய பாதத்துக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கு. அதே பெண்ணுக்கு சொர்க்கத்தை எங்க வச்சிருக்கான்? அந்த அம்மாவுடைய கணவனினுடைய காலுக்கு கீழே வைத்திருக்கிறார். இதான் மார்க்கம். ஒரு ஆணுக்கு சொர்க்கம் பெண்ணுக்கு காலடியில், ஒரு பெண்ணுடைய சொர்க்கம் கணவனுடைய பணிவிடையில். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்க வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நிறைய குடும்பங்கள்ல கணவனுக்கு உண்டான கட்டுப்படுதல் இல்லாமையே போயிருச்சு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர், இந்த மார்க்கத்துல முதல் ஈமான் கொண்ட வரிசையில் அந்த அம்மாவை தேர்வு செஞ்சதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அவங்க வாழ்ந்த வீட்டை கூட இன்னைக்கு சவுதி அரசாங்கம் கிளாக் டவர் பெருசா உயர்த்தி வச்சதுக்கு காரணம் கதீஜா அம்மாவுடைய புகழை உலகத்துக்கு காட்டணுங்கிறது தான். அவங்க கதீஜா அம்மா இருந்த வீடு தான் அது. கிளாக் டவர் 25 கிலோமீட்டர்ல இருந்து நீங்க மணி பார்க்கலாம். ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த பில்டிங்கையே அவ்வளவு கட்டி உயர்த்தினாங்க தெரியுமா? கதீஜா அம்மாவுடைய புகழ் அவ்வளவு தூரம் வானம் அளவுக்கு உயர்ந்ததுங்கிறத காற்று அளவுக்கு அவங்க அதை வச்சிருந்தாங்க.
மௌத்தாகிறதுக்கு சக்கராத்துடைய நேரத்துல செய்தி போகுது. பாத்திமா அம்மா தான் போய் சின்ன குழந்தை சொல்றாங்க, வாப்பா நம்முடைய அம்மாவுக்கு சக்கராத்து வந்துருச்சு வாங்கன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வர்றாங்க, உள்ள வர்றாங்க. பெண்கள் இதெல்லாம் நம்ம படிக்கணும். நமக்கு எல்லாம் இன்னைக்கு வரலாறு புத்தகமும் படிக்கிறது இல்ல, தொழுகையும் இல்ல, எல்லாம் இந்த சீரியல் பிக் பாஸ் அப்படி போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா ஒரு தொழுகை இல்ல, அழுகை இல்ல, இபாதத் இல்ல, திறந்தா டிவி, மூடுனா செல்போனு, இப்படியே இணையதளத்திலேயே நம்ம சுத்திட்டு இருக்கோம். அல்லாஹு அக்பர். இணையதளம் எல்லாத்துக்கும் வழி சொல்லிருமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போன்னு சொன்னா கூகுள் வழி காட்டிருமா? இல்ல. கதீஜா அம்மா சக்கராத்தினுடைய அந்த ஆரம்ப நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. அந்த அம்மா கதீஜா அம்மா சொல்றாங்க, சக்கராத்துல பேச முடியாதுங்க, யாரு வந்தாலும் வாங்கணும்னா சொல்ல முடியாது, கருது எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது சக்கராத்துடைய நேரத்துல கதீஜா அம்மா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்ற போது செய்கை செய்யறாங்க, என்னைய தூக்கி நிறுத்துங்கிறாங்க, என்னைய தூக்கி நிறுத்துங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க செய்கைகள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் எப்போது வந்தாலும் எழுந்து நின்று சலாம் சொல்லித்தான் நான் வரவேற்பேன். இந்த ஆரம்ப காலத்துல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது என் கணவர் வந்தாலும் எழுந்து நின்று சலாம் சொல்லி வரவேற்பார்கள். ஸலாம் அலைக்கும். கணவன் மனைவிக்கு சலாம் சொல்றது இல்ல, மனைவி கணவனுக்கு முதல்ல சலாமே அங்கிருந்தாங்க ஆரம்பிக்கணும். வீட்டுல பரக்கத்து போனதுக்கு முதல் காரணமே இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் கேட்கிற போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை பரக்கத்து இல்லைன்னு ஒரு சகாபி கேட்டப்ப, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, சேர்ந்து சாப்பிடுங்க, ஹதீஸ்ல வருது. இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, கணவன் மனைவி பிரச்சனையாவே இருக்கு, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு சலாம் சொல்லட்டும், சலாமை கொண்டு நீங்கள் உள்ளே நுழையுங்கள். சலாம் என்பது அமைதி. ஒரு வீட்டினுடைய அமைதிக்கு அந்த சலாம் காரணமாகிறது. உள்ள வீட்டுக்குள்ள நுழையிற போதே சலாம் சொல்லி நுழையக்கூடிய பழக்கம் உள்ள குடும்பத்தில் பரக்கத்து தாண்டவமாடும். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிற குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய பிணக்குகள் அப்புறமா இருக்காது. இதெல்லாம் பெருமானார் சொன்னது, இது பொய்யாகாது. உளவியல் துறை இது முதற்கொண்டு பொய்யாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சேர்ந்து சாப்பிடுவது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா பரிசு சொர்க்கத்துல வச்ச போது குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை, நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, சொர்க்கத்துல சேர்ந்து சாப்பிடுங்கன்னு ஆயத்துல வருது. ஏன் அல்லாஹ் தஆலா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றான்? கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு பரக்கத்திற்கு ஒரு அமைதி இருக்கு. இவர் தனியா உட்கார்ந்து சாப்பிடுவார், அந்த அம்மா தனியா உட்கார்ந்து சாப்பிடும், என்னத்தை சாப்பிடுறோம்னே தெரியாம டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது கதீஜா அம்மா சொல்றாங்க, ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் வருகிற போது நான் சலாம் சொல்லாமல் அமர்ந்த நிலையில் இருந்ததில்லை, ஆகவே நான் இப்போது ரசூலுல்லாஹ்வை அப்படித்தான் சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி 4 பேர் தூக்கி நிறுத்துற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். பெருமானார் கைதாங்கி படுக்க வைக்கிறாங்க. நம்ம யோசிச்சு பாக்குறோமா இல்லையா? நமக்கான முன்மாதிரி பெண்கள் அவங்கதான். சீரியல்ல நடிக்கிறவங்களோ, சினிமாவில் நடிக்கிறவங்களோ, அல்லது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்களோ நமக்கான முன்மாதிரி அல்ல. அவர்களெல்லாம் நடிகைகள். அவங்க குடும்ப வாழ்க்கையே ஃபெயிலியரா இருக்கு. எத்தனை பேர் குடும்பத்துல ஜெயிக்கிறோம்? இல்லையே. அவர்களெல்லாம் காசுக்கு நடிப்பவர்கள். அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியாது. நமக்கான ரோல் மாடல் சஹாபாக்கள், அவர்களுடைய பண்புகள், அதை பார்த்துதான் நம்ம மாத்திக்கணும். கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்கள் எந்த காலமும் அவர்கள் இம்மை மறுமை ரெண்டும் சிறப்பாகும். உங்களுக்குதான் தெரியும், உம்மு சுலைம், அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா உம்மு சுலைம்னு பேர், ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 2வது கல்யாணம் பண்ணாங்க, அபூ தல்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர், ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கல்யாணம் பண்ணாங்க உம்மு சுலைம். அபூ தல்ஹா ரொம்ப பணக்கார ஃபேமிலி. அவர் கல்யாணம் பண்ணாரு. அப்ப எல்லாம் அரபுகள்லாம் வெளிநாடு ஏதாவது ஊருக்கு போவாங்க, வியாபார விஷயம் போவாங்க, வர்றதுக்கு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும், சில நேரங்கள் 6 மாசம் கூட ஆகும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நான் வந்து யமனுக்கு போறேன், வர்றதுக்கு சில மாசம் ஆகும், அதனால குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. தேவையான ரொட்டிக்கு மாவு, அதுக்கு எது தேவை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் வெளியூருக்கு போறேன், நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகாத. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் பெண்மணி, பெருமானார் இருக்கக்கூடிய மதீனா அது. அவர் பிரயாணத்துக்கு போயிட்டாரு. போன கொஞ்ச நாள்ல பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உம்மு சுலைமுடைய தகப்பனார், சொந்த அத்தா, அதாவது அபூ தல்ஹாவுடைய மாமனார், அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தான உடனே எல்லாருமே போறாங்க,
உம்மு சுலைம் வீட்டிலே இருக்கிறாங்க. இப்ப போலாமா வேணாமா? பெருமானார்கிட்ட, ஏன்னா பெருமானார் ஹயாத்தா இருக்கக்கூடிய காலம், தன்னுடைய வேலை ஆட்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாரு, இந்த மாதிரி வீட்டை விட்டு கணவர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி மொபைல் போன் இல்லாத காலம், யாரையுமே நினைக்கிற நேரத்துல கான்டாக்ட் பண்ண முடியாத காலம். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு வா, நான் இப்ப போய் என் தகப்பனார தீதார் பார்க்கலாமா, அனுமதி இருக்கா, பார்த்த உடனே வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்டுவா. அந்த மாதிரி போச்சு. விஷயத்த சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, உம்மு சுலைமை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்க சொல்லுங்கள். ஒரு வார்த்தை தான், ஹதீஸ்ல வருதுங்க, சரியான ஹதீஸ் இது. கட்டுப்பட்டு இருக்க சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி சொல்லுச்சு. உம்மு சுலைம் அவர்கள் அழுதார்கள். கடைசி வரைக்கும் அவங்க வரல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, உம்மு சுலைம் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வரல, குளிப்பாட்டுறதுக்கு வரல. ஏன்னா ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, கணவர் சொல்லுக்கு கட்டுப்படுன்னு சொல்லிட்டு வேற யாரும் சஹாபாக்கள் பேச மாட்டாங்க, பேச முடியாது. அதனால எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஜனாசா குளிப்பாட்டப்படுது, ஜன்னத்துல் பக்கீக்கு கொண்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஜனாசாவை உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு விடுங்க. வீட்டுக்கு போய் ஜனாசாவை பார்த்ததுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தார்கள். அடக்கம் வரைக்கும் பெருமானார் நின்றார்கள். ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், தாய்மார்கள் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும், இதோ இந்த இடத்தில் அடங்கி இருக்க மனிதர் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமா, சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமா, உன்னொரு ஹாதா ஃபில் கபர், இந்த கபரிலே இருக்கக்கூடியவரை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர் சொர்க்கவாதி. ஏன் சொர்க்கவாதி? இவர் செய்த அமலால் சொர்க்கம் அல்ல, கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்த உம்மு சுலைமை பெற்றதால் சொர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காலமுள்ள நின்ற அந்த பெண், அந்த உம்மு சுலைமை இவர் பெற்றதால் அந்த பெண்மணிக்காக அல்லாஹ் இந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் என்று பெருமானார் அறிவிப்பு செய்தார்கள் என்பது ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பெண்மணியினால், ஒரு நல்ல நடத்தையினால் ஒரு பரம்பரையை சொர்க்கத்திற்குள் போக முடியும். ஒரு பெண்ணினுடைய தவறான செயல்பாட்டால் ஒரு குடும்பத்தையும் திசை திருப்ப முடியும். பெண்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆளுமையை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நிறைய இடங்களில் அல்லாஹ் பெண்களை முதலிடத்தில் வைத்து அழகு பார்க்கிறான். அதனால்தான் நரகத்திலையும் பெண்களை நிறைய பேரை நுழைய வைக்கிறான். நம்ம எதுல இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வினுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு கடமை கணவனுடைய வார்த்தை. பயானுக்கெல்லாம் வரணும் இல்லையா, அப்படி வர்றத வந்தாலும் கூட கணவன்கிட்ட அனுமதி வாங்கணும். இது மாதிரி நான் பக்கத்துல பெண்கள் பயானு போயிட்டு வரட்டுமா, வா போயிட்டு வான்னு சொன்னாதான் நமக்கு அது ஹலால் ஆகும். ஏன்னா கணவனுடைய கட்டளைக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்திருக்கான். நீங்க சர்வசாதாரணமா பெண்கள் நினைச்சுக்கிறாங்க, சில பேர் பட்ட பேரை வச்சு கூப்பிடுறது. அன்பானவர்களே, நீங்க என்னதான் தொழுதாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் ஹஜ் செய்தாலும் ஒரு கணவனுடைய மனசை நோக்கடிச்சிட்டீங்கன்னா இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை அது மிகப்பெரிய குற்றம். நம்முடைய சொர்க்க வாழ்க்கை தடைபட்டு போய்விடும். பாத்திமா அம்மாவுடைய நிக்கா நடக்குது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தெரியும், 8 சொர்க்கத்திற்கும் ஒரு தலைவி பெண்ணு. நிக்கா நடக்குது. அலி ரலியல்லாஹுக்கு நிக்கா செஞ்சு முடிச்சுட்டு பெருமானார் தன்னுடைய மகளிடத்திலே பேசின வார்த்தை ஹதீஸ்ல வருது. கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, பாத்திமா அன்தி சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, நீ தான் சொர்க்கத்தினுடைய எல்லா பெண்களுக்கும் தலைவி, எல்லா பெண்களுக்கும் தலைவி நீ தான். இப்போது அலி இடத்தில் நீ நிக்காக செய்திருக்கிறாய், உனக்கு கணவனாக அலி இருக்கிறார். இனி மௌத்தாகிற நேரம் வரைக்கும் நீ மௌத்தாகிற போது உன்னுடைய கோபத்தோடு, அலியுடைய கோபத்தோடு நீ மௌத்தாகி விட்டால், அல்லது அலி உன்னை பொருந்தி கொள்ளாத நிலையில் நீ மௌத்து வந்து விட்டால், நீ சொர்க்கத்தின் தலைவி அல்ல, லா ரீஹுல் பில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நீ உணர்ந்து கொள்ள முடியாது. நீ 8 சொர்க்கத்துக்கு தலைவினா நினைக்காத, ரசூலுல்லாஹ் மகள்னா நினைக்காத, கணவனுடைய வார்த்தை அல்லது அவருடைய உள்ளத்தினுடைய கோபத்தோடு நீ மௌத்தாகி விட்டால் உனக்கு சொர்க்க வாழ்க்கை ஹராமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னஹா லா யஜிது ரீஹுல் ஜன்னah, ஒரு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு நல்ல பெண்மணிக்குண்டான இலக்கணம், அவள் தொழுவாள், கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா அம்மா தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்பா
சொர்க்கத்துல முதல்ல நுழையிற பெண்மணி யாரு, யாரு முதல் நுழைவான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஓ வீட்டு பக்கத்துல, ஓ வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, விறகு வெட்டியின் மகள், அவதான் சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் நுழைவா. பாத்திமா அம்மாவுக்கு ஒரே ரோஷம் வந்துருச்சு. எதுக்காக நம்ம தானே சொல்லுவான்னு நினைச்சா அவர் வாப்பா வேற ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நம்மளை விட இபாதத்து செய்யறாங்கன்னா, பாத்திமா அம்மா மௌத்தா போறப்ப 28 வயசுங்க, இப்ப பெரிய வயசுலாம் கிடையாது. 28 வயசுல பாத்திமா அம்மா மௌத்தா போயிட்டாங்க. அவ்வளவு பெரிய தொழுகை அழுகை. 28 வயசுல நீ எந்த 100 வயசுக்கு ஒரு பாத்திமா வாழ்ந்து அமல் செஞ்சு மௌத்தா போனாலும் அந்த மாவுக்கு கீழே தான் போக முடியும். அந்த அளவுக்கு இபாதத்துல ஒரு 28 வருஷத்துல எல்லாத்தையும் டோட்டலா முடிச்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப பாத்திமா அம்மா கேட்டாங்க, யாரு? இந்த விறகு வெட்டியினுடைய மகள், அங்க வீட்டு லைன்ல இருக்கு பத்தியா, அந்த வீடு தான் அடையாளம் சொன்னாங்க. உடனே பாத்திமா அம்மா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வேண்டி போலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் கதவை தட்டினாங்க. அந்த அம்மா உள்ள இருந்து யாருன்னு கேட்டது. நான் தான் பாத்திமா பின் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? நீங்க வராதவங்க வந்திருக்கிறீங்க. நீ அல்லாஹ்வுக்காண்டி கோச்சிக்க கூடாது. எங்க வீட்டுக்காரர் விறகு கட்டுறதுக்கு போயிட்டாரு, வீட்டுல யாரும் இல்லை. என் வீட்டுக்காரருடைய அனுமதி இல்லாம நான் யாரையும் உள்ள விட்டதும் இல்லை. நீங்க கோச்சிக்காம நாளைக்கு வாங்க. இந்த பெண்கள் தான் வந்திருக்கிறது, அது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல பாத்திமா அம்மா வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கி அது. ஆனா அந்த அம்மா பாருங்க, என் கணவன் அனுமதி இல்லாம என் கதவை திறக்க முடியாது, நீங்க நாளைக்கு வாங்க, அனுமதி வாங்கி வைக்கிறேன், உள்ள வாங்கன்னு சொன்னோடைய அந்த அம்மா போயிடுச்சு. திரும்ப நாளைக்கு வர்றாங்க. அந்த அம்மா அனுமதி வாங்கி வச்சிருந்தாங்க. வர்ற போது கூட தன்னுடைய சின்ன பையன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன பையன், அவரு அம்மா கூட வந்துட்டாரு. நானும் வர்றேன்னு வந்துட்டாரு. சரி சின்ன பையன் தானே, 4 வயசு தான் ஆகுது அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து கதவை தட்டினாங்க. அந்த அம்மா, யாரு வந்திருக்கீங்க? பாத்திமா வந்திருக்கிறேன். உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? ஆமா, என் பையன் சின்ன பையன் வந்திருக்காரு. அடடா, உங்களுக்கு மட்டும் தானே அனுமதி வாங்கினே, அவருக்கு வாங்கலையே, நாளைக்கு வாங்க, அவங்களுக்கு சேர்த்து அனுமதி வாங்கி வைக்கிறேன். பாத்திமா அம்மாங்கிறப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஒரு கோவம் வர்ற மாதிரி, என்ன ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியும், நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்ல, பாத்திமா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனுக்கு அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால தான் சொர்க்கத்திற்கு அந்த பெண் முதலில் நுழைவாள். எப்படி நுழைவாள் தெரியுமா? பாத்திமா, நீ ஒட்டகத்திலே அமர்ந்திருப்பாய், நீதான் சொர்க்கத்தின் தலைவி, நீதான் ஃபர்ஸ்ட் நுழையணும், நீ ஒட்டகத்துல உட்கார்ந்திருப்ப. அந்த பெண்மணி தான் நாளைக்கு ஒட்டக ஓட்டியாக அல்லாஹ் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான். உன் ஒட்டகத்தினுடைய கைத்தை எடுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு வருவார். அப்ப ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தா யாருக்கு முன்னாடி வருவா? இழுத்துட்டு வர்ற ஆள் தானே வருவாங்க. அப்ப நீ நுழைவதற்கு முன்னால் அந்த பெண்மணியினுடைய காலடி சொர்க்கத்திலே படும், நீ ஒட்டகத்திலே உட்கார்ந்த வண்ணம் நீ சொர்க்கத்திற்குள்ளே போவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு பெண் இருந்தால் சொர்க்கம் உங்களை வரவேற்கும். உண்மை அது. அல்லாஹ்விற்கும் நல்லது செய்ய வேண்டும், கணவனுக்கும் கட்டுப்பட வேண்டும். இந்த 2 தன்மையை பெருமானார் சொல்லிவிட்டு, இந்த 2ம் இருந்து விட்டால் 8 சொர்க்கத்தினுடைய வாசலும் உங்களுக்காக திறக்கப்படும். எந்த சொர்க்கம் வேண்டும் என்பதை அந்த பெண் முடிவு செய்வார் என்று பெருமானார் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தாய்மார்களே, நிரந்தரமாக இந்த பூமியில நாம் வாழப்போவதில்லை, வாழ்ந்ததாக யாரும் இல்லை. எனவே வாழுகிற காலங்களிலே நம்முடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது. நிக்காக முடிகிற போது கணவனுடைய சொல் ஆக முக்கியமானது. இந்த 2ஐயும் ஒரு பெண் மௌத்து வரை தொடர்ந்து செய்தால் அவள் சொர்க்கவாதி என்பதற்கு இந்த 2ம் அடையாளம் என்பது பொய்யுரைக்காத பெருமானாருடைய வார்த்தை. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல பெண்களாய் சொர்க்கத்தை பெற்று தருகிற, அவர்கள் மூலமாக நாம் சொர்க்கத்திற்குள் நுழைகிற நல்ல பெண்களாய் அல்லாஹ் நம் வீட்டு பெண்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வாழுகிற எல்லா காலமும் தொழுகையோடு வாழுகிற, தொழுகையோடு இணைகிற நல்ல சந்ததியை, இபாதத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. பயானுக்கு வாய்ப்பளித்ததற்கு எல்லோரும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கசீரா வாழ்த்துக்களோடும் துவாக்களோடும் நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.